வச்சு அந்த நடிகை வந்து உங்களை நேருக்கு நேர் சந்திக்க தயார்னு அவங்க அதை தான் நானும் கூப்பிடுறேன், வர சொல்லுங்க அப்படின்னா அவங்கள வர சொல்லிட்டு என்னை கூப்பிடணும், அவங்கள வர சொல்லிட்டுல கூப்பிடணும். சார் இப்ப 2 நாட்களுக்கு முன்பு கூட உங்க ஆட்கள் சந்திச்சதா அவங்க நேற்று சொல்லியிருக்காங்க. எங்க ஆட்கள் சந்திக்கணும் இல்லை, சந்திக்க வாங்கன்னு அவங்க கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க தொடர்புக்கே வரல. குறிப்பா 2 கோடி ரூபாய் வரை கொடுக்க தயார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி பரவுது. அவங்களுக்கு அந்த நடிகைக்கு அந்த வீடியோ சொல்லிக்கிற வேண்டியது ஏதோ சொல்லிக்கிற வேண்டியதான். நீங்க திருமணம் ஆயிடுச்சு, 7 முறை கருக்கழிச்சிருச்சு அப்படிலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்குள்ள 7 முறை கருக்கழிச்ச சாதனையால நானா தான் இருப்பேன். அதுலயே சிறையில இருந்துகிட்டே கருவை கலைக்கிற ஆளு நானா தான் இருப்பேன். அதுக்கப்புறம் திருமணம் ஆயிடுச்சுன்னா நீங்க திருமணம் ஆனதுக்கான சான்றிதழை காட்டணும். முதல்ல நீங்க அளிச்ச புகார்ல எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லலையே, 2வது புகார்லயும் சொல்லலையே. திருமணமான அதுக்கான படங்கள் அதுக்கான இதெல்லாம் காட்டியிருக்கணும். அப்படின்னா எனக்கு திருமணம் ஆகும்போது அதை வெளியிட்டு தடுத்துருக்கணும். எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க, மறுபடியும் ஒரு திருமணம் ஆகலாம். இதுல இருந்து நீங்க இதையே யாருமே கேட்க மாட்டீங்க, என்கிட்ட கேட்குறீங்க. உங்களுக்கு இது ஒரு சுவாரஸ்ய கதையா இருக்குது, ரசிக்கும்படியான ஒரு கதை. அப்ப நான் செய்யறத தப்புன்னு நினைக்கிறேன். அப்ப நானும் இனிமே ஒரு ஆடியோ வெளியிடுறேன். ஏங்க நீங்க தான் அவர் தராரு, அவங்க பல ரூபாய்களை லட்சக்கணக்கான ரூபாய்கள் நகைகளை எனக்கு கொடுத்துட்டதா சொல்லிதான் சொல்றீங்க நீங்க. அப்புறம் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றீங்க. நானே தெருக்கோடியில நின்றுக்கிட்டு இருக்கேன், எனக்கு எங்கிட்ட 2 கோடி இருக்குது. அதாவது அவங்க என்னன்னா ஒரு காலகட்டத்தை எங்களுக்கு ரொம்ப இதாயிருச்சு, 15 வருஷம் கழிச்சு சாக போறோம் அப்படின்னு எனக்கு எங்க வீட்டுல வேலை செஞ்ச ஒரு பையன், அந்த காலம் வேலை செஞ்சவனை பிடிச்சி அழுது இது பண்ணி அந்த குரல் செய்தியை கேட்டோன்னு சரி இப்போ ஏதாவது கொடுத்து உதவுங்கன்னு சொன்னேன். சாக போறேன், எங்களுக்கு மாசம் அந்த குரல் செய்தியை அப்புறம் நான் வெளியிடுறேன் பாருங்களேன். அதை கேட்டா நீங்க கூட காசு கொடுப்பீங்க. பாவம், உதவின்னு கேட்கும்போது கொடுத்து தொலைக்கிறதா, அது அவங்களுக்கு நமக்கு எந்த தொடரும் இல்லை. கேட்டோன்னே சரி கொடுத்தோம். ஒரு 2-3 மாசம் ஏதோ தம்பி கொடுத்து உதவி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது உதவி விடுங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் திருப்பி தான் அந்த மறுமனு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.